ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க மணி. நீங்க பார்த்துட்டு சி பைட். நீங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம கஸ்டமர் ஒருத்தர் அவங்க தோட்டத்தை வீடு ப்ளஸ் தோட்டத்தை கவர் பண்ற மாதிரி கேமரா இன்ஸ்டேஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவங்க மெயின் ரெக்யூர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ்ல இருக்கணும், எனக்கு ரெக்கார்டிங் பாக்ஸ் வச்சு ரெக்கார்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாமளும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே கஸ்டமர் லொகேஷன் போய் செக் பண்ணிட்டு அதுக்கான கொட்டேஷன் எல்லாமே கொடுத்துருந்தோம். கஸ்டமர் ஓகே சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது கடைசியில் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்றேன். இப்போ இந்த கேமரா எப்படி இன்ஸ்டேஷன் பண்ணிருக்கோம்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து மொத்தம் 6 கேமரா கேட்டிருந்தாங்க. நம்ம மூணு கேமராவை பிரிச்சுட்டு ஒரு போல்ல 3 கேமரா, இன்னொரு போல்ல 3 கேமராவும் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். நம்ம அந்த வீட்டு பக்கத்துலேயே ஒரு போல் வச்சு அந்த போல்ல இருந்து நம்ம லேண்ட் கேபிள் போட்டு வீட்டுக்குள்ள கனெக்ட் பண்ணிட்டோம். இன்னொரு போல் பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு நடுவில் வைக்கிற மாதிரி இருந்தது. நம்ம அதுவும் தோட்டத்துக்கு நடுவில் வச்சுட்டு அதுக்கும் வந்து ஜஸ்ட் பவர் மட்டும் கொடுத்துட்டு அதையும் கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு தான் நம்ம வந்து 10 500 மீட்டர் P2P டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிவைஸை பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல இருக்க டேட்டாவை இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துரும். இந்த டிவைஸை வந்து 2 சைடு யூஸ் பண்ணிட்டோம். இந்த 2 டிவைஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 200 மீட்டரு. ஆனால் இந்த டிவைஸ் வந்து 500 மீட்டர் வரைக்கும் சப்போர்ட் இருக்க மாதிரி டிவைஸ் நம்ம போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சா கூட உங்களுக்கு நல்லாவே பக்காவே ஒர்க் ஆகும். அந்த டிவைஸ் 2 போல்ல கேமரா என்டிஆர்ல ஸ்டோர் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ இதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கோம்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம ரெக்கார்டிங் பாக்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி 4U ரேக் ஒன்று கொடுத்துருந்தோம். இது போக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போல்லையும் வந்து நம்ம POI சுவிட்ச் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான POI ரேக் வந்து 2 ரேக் கொடுத்துருக்கோம். மொத்தம் கஸ்டமர் வந்து 6 கேமரா கேட்டிருந்தாங்க. 6 கேமராவுமே நம்ம அவுட்டோர்ல வைக்கிற மாதிரி இருந்தது. 6மே வந்து CP பிளஸ்ல 4MP புல்லட் கேமரா வந்து ஒரு 6 கேமரா கொடுத்துருக்கோம். இதுக்கான என்விஆர் பார்த்தீங்கன்னா சிபி பிளஸ்லேருந்து 8 சேனல் என்விஆர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஆன்விஃப் சப்போர்ட் இருக்கு. நீங்கள் மல்டி பிராண்ட் கேமராஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்க முடியும். POI சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜிகால உங்களுக்கு 4 போர்ட் POI வந்து ஒரு 2 பீஸ் கொடுத்துருக்கோம். டெண்டால வந்து 500 மீட்டர் P2P டிவைஸ் வந்து 2 டிவைஸ் கொடுத்துருக்கோம். Cat6 கேபிள் பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் ஒரு 100 மீட்டர் கேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு. இது போக பார்த்தீங்கன்னா லேண்ட்கான ஜாக்கு ப்ளஸ் அதுக்கான அவுட்டோர் கேமரா பாக்ஸு இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இதுக்கு ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா Seagate அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து 2TB ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்கோம். இதான் நம்ம இதுக்கான யூஸ் பண்ண ப்ராடக்ட்டு. இதே மாதிரி கேமரா உங்களுக்கும் ஃபிக்ஸ் பண்ணணும்னாலும் இந்த கேமரா பற்றி மெயின் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கனாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறந்துடாம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த கேமரா பற்றி ஏதாவது டவுட்ல இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். இந்த ப்ராடக்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஆஃபீஸில் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நீங்கள் இருக்கிற லொக்கேஷனுக்கே நம்ம கொரியர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.